12 மாவட்டம் இல்லை, 25-30 மாவட்டம் போடட்டும் இந்த முட்டாள்கள் கூட்டம். கவலையே படாதீங்க. அத்தனை வழக்கையும் ஒன்றாக சேர்த்து ஹைகோர்ட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சு தலைமை நீதிபதி இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா செய்வது பண்ணும். குஷ்புங்கிற கேஸில், குஷ்பு வெர்சஸ் கண்டியம்மாள்ங்கிற கேஸில் இதே மாதிரி முடிவை இந்த உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இதையும் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்கன்னா ஹைகோர்ட்டு எல்லா வழக்கையும் இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு அதை குவாஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அரெஸ்ட் பண்ணி ஒரு தூக்கில் போட்டுருவீங்களா? சீமான் ஒரு அரசியல்வாதி, அவர் இன்னொரு அரசியல். உங்கள் ஈவரா யார்? அவர் அரசியல் கட்சி வச்சுருந்தார் இல்லை தீகான்னு. அப்போ அவரும் ஒரு அரசியல்வாதி தானே. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை விமர்சனம் செய்வது என்பது நாட்டில் நடக்கிற விஷயம். அதுதான் பேச்சுரிமை. உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் கொடுத்த பேச்சுரிமைங்கிறது இதுதான். ஒரு அரசியல் விமர்சனம் அவர் பண்ணுறது, ஒரு அரசியல்வாதி பண்ணுறாரு. அது பண்ணக்கூடாதுன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி முட்டாள்கள் கூட்டம் எங்கே இருக்குது? உயர் நீதிமன்றம் வழக்கு போடுங்கன்னு சொல்லிடுவாங்களா? அதனால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது.